மதுரையில் 398 சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்கு பதுக்கலில் ஈடுபட்ட இருவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலை வைத்து கல்லா கட்ட பிளான் போட்ட சம்பவம் வெட்ட வெளிச்சமானது எப்படி? சிலிண்டர்களை பதுக்கி பல மடங்கு விலை வைத்து விற்று வந்த உள்ளூர் குருவிகள்தான் இவர்கள். சிலிண்டர் பதுக்கிய வழக்கில் சிக்கிய இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்து கொள்ளையடித்து வந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? ஈரான் போர் சூழல் உலகம் முழுவதும் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு உருவாகும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை அளித்தும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர்களை கூடுதல் விலை கொடுத்து சட்ட விரோதமாக பதுக்கி சில ஹோட்டல்களில் உபயோகித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக பல்வேறு மாவட்டங்களில் சிலர் வீட்டு உபயோக சிலிண்டர்களை குடோனில் பதுக்கி வைத்து நள்ளிரவில் கூடுதல் விலைக்கு கைமாற்றி வருவதாகவும் தெரிகிறது. அப்படி படு ஜோராக பிசினஸ் செய்து கல்லா கட்டி வந்த இருவரை தான் கட்டம் கட்டி தூக்கியிருக்கிறார்கள். மதுரையில் சில பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர் பதுக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் முதற்கட்ட விசாரணையில் மதுரை கோவில் பாப்பாக்குடி ஆத்தாடை பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் வீட்டருகே உள்ள காலி இடத்தில் 100 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மற்றும் 109 வணிக சிலிண்டர்கள் என மொத்தம் 209 சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல கோவில் பாப்பாக்குடி ஆனந்தம் நகரைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரின் வீட்டருகே உள்ள காலி இடத்தில் 63 மானிய விலை சிலிண்டர்கள் மற்றும் 126 வணிக சிலிண்டர்கள் என மொத்தம் 189 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 இடங்களிலும் மொத்தம் 398 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் கீழ் பழனி, மதன்குமார் இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது இவர்கள் மீதுதான். சிலிண்டர் பதுக்குவோர் கவனத்திற்கு, சிக்கினால் நீங்களும் குண்டாசில் சிறையில் கம்பி எண்ண வைக்கப்படுவீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.